Hello guys, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெட்ரோல் புல்லட்டை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் புல்லட்டுக்கு செல்ஃப் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் அவுட்லுக் அண்ட் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வண்டி வந்து சேல்ஸ் கிடையாதுங்க. நம்ம நாகர்கோயிலேருந்து மார்த்தாண்டம் அந்த ஏரியாவிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் இந்த வண்டியை பார்சல் போட்டு விட்ருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ரன்னிங் கண்டிஷன் இல்லாமல் தான் இருந்தது, ரொம்ப அன்கண்டிஷனாக இருந்தது. வீடியோட எண்டில் அந்த வீடியோ நான் கிளிப் காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியை வந்து மார்த்தாண்டத்துலேருந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி பார்சலில் போட்டு விட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் குரோமியம் பண்ணி ப்ளஸ் செல்ஃப் ஆல்ட்ரும் பெட்ரோல் வண்டிக்கு பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக அவுட்லுக்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கும் இதே மாதிரி பெட்ரோல் புல்லட்டுக்கு செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணணும் இல்லை பெயிண்ட் குரோமியம் பண்ணோன்னா டெஃபினட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வண்டி இல்லாட்டி கூட எங்கள்கிட்டையும் பெட்ரோல் புல்லட் இருக்குது, அதை எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதே மாதிரி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வண்டியை வந்து செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பீட் சவுண்ட் எல்லாம் கேளுங்க. ஸோ இப்போது வண்டி ஆஃப் பண்ணிட்டு நான் அப்படியே ஓவராலாக அவுட்லுக் கண்டிஷன் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணியிருக்கிறோம், சாலிட் பிளாக்கு, ராயல் பிளாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ குரோமியமோட அவுட்லுக் பாருங்கள், பெயிண்ட் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ளஸ் வந்து செல்ஃப் மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். கிளாசிக்கோட பேட்ரி போட்டு செல்ஃப் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். கிளாசிக் காயில் போட்டிருக்கிறோம். சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 86 மாடல். கம்ப்ளீட்டாக வந்து ரன்னிங் கண்டிஷன் இல்லாமல் தான் இருந்தது. 3 வருஷமாக வண்டியை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆமாம். ஸோ வீடியோட எண்டில் அந்த வண்டியை காட்டுறேன் பாருங்கள், எப்படி வந்ததுன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணோன்னா டெஃபினட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட வண்டி இல்லாட்டி கூட எங்கள்கிட்ட பெட்ரோல் வண்டி இருக்குது, இதே மாதிரி நாங்கள் ரீஸ்டோர் ஒர்க் பண்ணித்தரோம். ஸோ இப்போ சார்ஜ் எப்படி ஏறுதுன்றதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், லைட்டாக நீங்கள் ரேஸ் பண்ணாலே போதும் சார்ஜ் ஃபுல்லாகும். கிளாசிக் காயிலோட தான் போட்டிருக்கிறோம். ஜஸ்ட் லைட்டாக த்ராட்டல் கொடுத்தாலே போதும் சார்ஜ் ஃபுல்லாக ஏறுங்க. ஸோ அந்த ஹேண்டில் பார் வந்து ஓல்டு தான், வண்டியோடு வந்தது. மற்றபடி இந்த மீட்ரு செட்டு, இந்த லிவர் செட், கேபிள் ஐட்டம் இது எல்லாமே புதுசு போட்டிருக்கிறோம். ஒயரிங் கம்ப்ளீட்டாக புதுசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வண்டி இந்த கண்டிஷனில் தான் வந்தது, பார்சலில் தான் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அவுட்லுக் நீங்களே பாருங்கள். ஸோ அந்த வண்டி இருந்த கண்டிஷனுக்கும் இப்போ இருந்த கண்டிஷனுக்கும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட பெட்ரோல் வண்டி இல்லாட்டி கூட எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட உள்ள வண்டியை ரீஸ்டோர் பண்ணித்தரோம். இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் கூட எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே அவுட்லுக் கண்டிஷனோட இதுவும் காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வண்டி எப்படி வந்தது, இப்போ எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கிறோன்றதை கம்ப்ளீட்டாக காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஒர்க் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் சேல்ஸ் வீடியோ போடுறதுக்கு நான் சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் சேல்ஸ் வீடியோ போடுறது எப்போ போடுவீங்க கேட்டே இருக்கிறீங்க. சேல்ஸ் வீடியோ ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து ரீஸ்டோர் ஒர்க் பண்ணி கொடுக்குறனால எங்களோட சேல்ஸ் வீடியோ போடுறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக கண்டிப்பாக சேல்ஸ் வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன். கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.